Okay. So நேத்து the employee list. ஐயோ அது இல்ல. எம்ப்ளாயி லிஸ்ட்னு ஒன்று போட்டுருவோம். ஓகேவா? நேற்று சும்மா ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி லிஸ்ட்னு ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஒரு கீ முடியும் போது கமா கொடுத்துக்கணும். லாஸ்ட் இதுக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் முடியும் போது கமா கொடுத்துக்கணும். அப்படின்னா ரெட் கலர் யாரும் அடிக்கும். ஓகேவா? இதுல மேல் அரே ஃபீமேல் அரே. ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா எம்ப்ளாயி லிஸ்ட்ல இந்த மாதிரி ஜெண்டர் மேல் இருக்கிறத தனியாகவும் ஃபீமேல் இருக்கிறது தனியாகவும் எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். சரின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு கன்சோல் போட்டு பார்த்தா எஸ் வருது. ஆனா எனக்கு தனியா வரல, எல்லாம் கும்பலோட கோவிந்தாவா இந்த மாதிரி வருது. வெங்கி மேல் ஃபீமேல் மேல் இந்த மாதிரி வருது. எனக்கு இது தேவையில்லை, ஒரு அரே மேல் அரே ஃபீமேல் அரே அப்படின்னு வரணும். ஓகேங்களா? அதை வச்சு நான் லென்த் கண்டுபிடிச்சிட்டேன். எத்தனை மேல் இருக்காங்க எத்தனை ஃபீமேல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி என்னால கவுண்ட் கண்டு பிடிக்க முடியும். ஓகேங்களா? இன்னொன்னு ஓகேங்க, இப்படி இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்ப இந்த இதுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிபிள் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஸ்ட்ரிங் தேவைப்படாது. ஓகேங்களா? அதுக்குதான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அரே கான்செப்ட் தான் போகும். எம்டி அரேவை எப்படி டிக்ளேர் பண்றது? ஓகேவா? இத டிக்ளேர் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். மேல் அரே எம்டி பா, ஃபீமேல் அரே எம்டி, இனிஷியலா எதுவுமே கிடையாது. ஓகேவா? எப்ப அதுக்கு நான் வேல்யூ கொடுக்க போறேன் அப்படின்னா இந்த ஃபார் லூப்ல மேல் அரே அப்படின்னு வந்தா அதனுடைய நேம் மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். இப்போதைக்கு நேம் மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். அப்படின்னா ஃபீமேல் அரேக்கும் அதே தானே, ஃபீமேல் அரேக்கும் அதேதான். இப்ப இந்த எல்லாத்தையும் எடுத்துறேன். இப்ப என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சரி, போட்டு பார்ப்போம். பாலா ராஜி இரண்டு மட்டும் தான் வருது. பாலா ராஜ், பாலா இங்க இருக்கு, ராஜி இங்க இருக்கு. இந்த வேல்யூ மட்டும் வருது, இந்த வேல்யூ மட்டும் வருது. ஓகேவா? சரி, இப்ப நல்லா பாருங்க. இப்ப நான் ஒரு எம்ப்ளாயி அரே வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த அரே ஓகே அரேவை நான் லூப் பண்றேன். இது எத்தனை கவுண்ட் இருக்கோ அத்தனை வரும். ஓகேவா? எக்ஸாம்பிள் இதுல 7 இருக்கு, 7 டைம்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் டைம் வருது நேம் மேல் அப்படின்னு செக் பண்ணுது. வெங்கி அப்படின்றது எஸ் மேல், அதனால இந்த இடத்துல வெங்கி அப்படின்னு இருக்கும். மேல் அப்படின்றதால இந்த இடத்துல வெங்கி அப்படின்னு செட் ஆயிடும். செட் ஆனதுக்கு அப்புறம் மேல் அரேல என்ன இருக்கும்? வெங்கின்னு இருக்கும். ஓகேங்களா? எல்ஸ் கண்டிஷனுக்கு போகாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மேல அப்படியே சாட்டிஸ்ஃபை பண்ணும். செகண்ட் லூப் ஆகுது. லூப் ஆகும்போது என்ன வேல்யூ இருக்கும்? வேணி அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த டைம் வந்து வேணி அப்படின்றது இங்க வந்து உக்காந்துரும். இந்த இடத்துக்கு போகாது, ஏன்னா அதனுடைய ஜெண்டர் வந்து ஃபீமேல். அப்ப இஃப் கண்டிஷன் போகாது, எல்ஸ் கண்டிஷன் போகும். திரும்ப இங்க வருது. வரும்போது மூணாவதா யாரு இருக்கா? வெங்கி வேணி ராஜ். இப்ப அதனுடைய ஜெண்டர் வந்து மேல். இப்ப அகைன் செக் பண்ணது மேலா இருக்கு. அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா ராஜு தான் வரும். அப்ப வெங்கி போயிடும். இது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் நான் அசைன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஓகேவா?
ஆனா என்னுடைய கேஸ்ல எப்படி வரணும் அப்படின்னா மேல் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு அரேலையும் ஃபீமேல் இருக்கிறது எல்லாமே ஒரு அரேலையும் வரணும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பேஸ்கெட் இருக்கு, ஓகேங்களா, ஒரு கூடை இருக்கு, அந்த கூடையில வந்துட்டு கெட்டு போன பழமும் இருக்கு, நல்ல பழமும் இருக்கு. நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு கூடையில கெட்டு போன பழம் இருக்கு, இன்னொரு கூடை நான் உனக்கு கொடுக்குறேன், ஓகேவா? ஒரு கூடை ஃபுல்லா நல்ல பழம் இருக்கு, ஓகேவா? ஒரு கூடை ஃபுல்லா நல்ல பழம் இருக்கும், மேபி இது நல்ல பழம் அப்படின்னு வச்சுக்கோங்க, குட் ஃப்ரூட்ஸ் அப்படின்றத இந்த இடத்துல நான் செக் பண்றேன். ஒரே ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன், ரெண்டு கூட இருக்கு, நான் நல்ல பழத்தை எடுத்துட்டாலே டிஃபால்ட்டா எனக்கு என்ன ஆயிடும், பேலன்ஸ் கெட்டு போன பழம் எல்லாமே இருக்கும், ஓகேவா? எடுத்து நான் எதுல போடுறேன் அப்படின்னா ஒரு பாக்ஸ்ல போடுறேன், ஓகேவா? அகைன் அண்ட் அகைன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இல்லை, அந்த பாக்ஸ்ல புஷ் பண்ண போறேன், ஓகேவா? 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? சோ என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பாக்ஸ்ல போடணும், இதுதான் அந்த பாக்ஸ், ஓகேவா? நீங்க ஸ்ட்ரிங் அசைன் பண்ற மாதிரி, அதாவது வேல்யூ கொடுக்கிற மாதிரி அரேல பண்ண முடியாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல இஸ் தேர் எனி ஆப்ஷன்ஸ் டு, ஓகேவா, புஷ் ரெக்கார்ட் அப்படின்னா எஸ் எக்ஸிஸ்ட். அது என்ன அப்படின்னா புஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட், ஓகேங்களா? அந்த மெத்தடை யூஸ் பண்ணா அது என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல பழம் ஃபர்ஸ்ட் வெங்கி, ராஜு அப்படின்றத 1 by 1 புஷ் பண்ணும். அட் த எண்ட்ல இது நல்ல பழம், இது கெட்ட பழம் அப்படின்ற மாதிரி கொடுத்துரும். இப்ப நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அரே டாட் புஷ் போட்டு எதை இது பண்ண போறோம், குட் ஃப்ரூட்ஸ். ஐயோ மேல் குட் ஃப்ரூட்டா, பேட்னே வச்சுக்கோங்க, ஓகே இப்படியே வச்சுக்கோங்க. சோ மேல் அரேல இந்த விஷயத்த நான் போட்டு வைக்கிறேன், மேல் அரேல புஷ் பண்றேன். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா வெங்கி போ இந்த அரேல போய் உட்காந்துக்கோ, ராஜு நீயும் போய்க்கோ, பாலா நீயும் போய்க்கோ, சுதா நீயும் போய்க்கோ அப்படின்றது 1 by 1 அப்படியே புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு அப்படின்னா இது நடக்கும். அப்படி இல்ல அப்படின்னா என்ன நடக்கும், அதேதான் ஃபீமேல் அரேல போய்விடும். அரே டாட் புஷ். இந்த சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா how to append or insert a record in a array அப்படின்னா array dot push value, இதுதான் சின்டாக்ஸ், ஓகேங்களா? நம்மளுடைய அரே என்னது, டம்மி அரே, மேல் அரே, அரே, ஓகேங்களா? அதுல புஷ் மெத்தட் யூஸ் பண்றேன். வேல்யூ என்ன வேல்யூ நான் போகணும்னு சொல்றேன், எம்ப்ளாயோட நேம் மட்டும்தான், இதுக்கும் அதேதான் இதுக்கும் அதேதான். இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும், ஓகேவா? ஓகேண்ணா, சொன்ன எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுச்சா? நார்மலா ஸ்ட்ரிங்குக்கு பண்ற மாதிரி பண்ணீங்கன்னா கடைசியில என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் வரும். சோ தட் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா ராஜி வந்துச்சு ஃபீமேல்ல, மேல்ல பாலா வந்துச்சு, ஓகேங்களா? இதே நீங்க இதை தூக்கி நடுவுல எங்கேயா போட்டு ராஜு தூக்கி மேல் கண்டிஷன்ல அதுதான் கடைசி அப்படின்னு வச்சா அதுதான் வரும், ஓகேவா? அப்ப அரேல வைக்கணும் அப்படின்னாலே புஷ் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணணும். அகைன் சொல்றேன், சின்டெக்ஸ் எல்லாமே ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்க டைப் பண்ணி சின்டெக்ஸ் அந்த எரரை ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கிளியரா புரியும், ஓகேங்களா? டாஸ்க் கொடுக்கும்போது வேற. ஓகே, இப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன், நேம் வந்து இந்த மாதிரி இருந்தா உள்ள போய் விழுந்துடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, ஓகே, இது முடிஞ்சு போச்சு. சரி, இதுக்குள்ளார இஃப் மேலா இருந்து அவனுடைய சேலரி அந்த மாதிரி எழுதணும். இப்ப அவங்க வந்து மேலா இருக்கணும்ன்றது ஒரு கண்டிஷன், சேலரி 10,000 ரூபாய்க்கு மேல இருக்கணும் அப்படின்றது. இப்ப பாத்தீங்கன்னா வெங்கி உள்ள வந்துருவாப்ல, ராஜு உள்ள கண்டிப்பா இருப்பாரு, பாலாவும் உள்ள வந்துருவாரு. வெங்கிக்கு சேலரி போச்சுக்கலாம், பர்ஃபார்மர், ஓகே 4,000 ரூபாய், 7,500 ரூபாய், 8,500 ரூபாய், ஓகேவா?
இப்ப நான் என்ன கண்டிஷன் சொல்றேன் அப்படின்னா, கண்டிஷன் மேல இருக்கிறது ஓகே. அட் த சேம் டைம் மினிமம் சேலரி 5000 ரூபாய்க்கு மேல இருந்தா இதை புஷ் பண்ணு அப்படின்னு சொல்ல போறேன். மினிமம் வந்து 5000 ரூபாய்க்கு மேல இருந்தா எப்படி? இது எல்லாமே கண்டிஷன் ஹேண்டலிங் தாங்க. ஒரே ஒரு ரெக்கார்டு ஓகேவா? நேற்று நான் சொன்ன மாதிரிதான் இந்த ரெக்கார்டை எம்ப்ளாயி லிஸ்ட எப்படி எப்படி எல்லாம் டேட்டா மேனிபுலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு இதுல என்ன எடுக்கலாம் அப்படின்னா டோட்டல் மேல் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். டோட்டல் மேல் கவுண்ட் மேல் அரே டாட் லென்த் டாட் லென்த் போட்டீங்கன்னா வந்துடும் எத்தனை இது இருக்கு அப்படின்னு. மூணு நாலு சரி. இப்ப இன்னொன்னு கேக்குறேன் ஓகேவா? யார் யாருன்னா 60% அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இதுல above 5000 மேல இருக்கிறவங்க இன்சர்ட் பண்ணு. அது எத்தனை பேரு அப்படின்னு காட்ட சொல்றேன். என்ன பண்ணலாம்? எந்த இடத்துல எழுதணும்? பாலா நீ சொல்லு. இப்ப இந்த ஃபார் லூப்ல எந்த இடத்துல அந்த கண்டிஷனை எழுதணும்? இஃப்க்கு கீழனா? இஃப்க்கு கீழே எங்க? இங்கயா? அந்த மேல அதுக்கு மேலடா. ஷூரா? ஏன் ஷூர்னா நீ டிசைட் பண்ண? why? ஏன்னா அங்கதானே நான் அங்க மேல் கொடுத்துருக்கோம். ஆமா, அதனாலண்ணா. சரி, இங்க கொடுத்தா கரெக்டா வந்துடும். எக்ஸாக்ட்லி ஓகேவா? நான் இப்ப எடுத்த உடனே மேல எழுதுனா தப்பு ஓகேவா? மேல்ல யாரு 5000க்கு மேல வாங்குறாங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பர்டிகுலரா நீங்க அந்த கண்டிஷனை ஃபர்ஸ்ட் மேலா அப்படின்றத செக் பண்ணிடணும். லைக் இது வந்து ரெக்கார்ட் வேலிடேஷன் மாதிரி தான். ஒரு எம்டி பாக்ஸ் இருக்கு, வேல்யூ கொடுக்கல அப்படின்னா திஸ் ஃபீல்ட் இஸ் ரெக்கார்டு. வேல்யூ கொடுத்து லென்த் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? வேல்யூ இருக்கு, லென்த் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல தான் லென்த் கண்டிஷன் எழுதும். அதே மாதிரிதான் இங்க மேலா இருக்கணும். அதே மாதிரி அவனுடைய சேலரி greater than or equal to 5000க்கு மேல இருக்கும். அப்படி இருந்தா மட்டும் புஷ் பண்ணு. சேலரி தான் அது. உள்ள வருதுங்க, கண்டிஷன் செக் பண்ணுது ஓகேங்களா? சேலரி 5000 ரூபாவோ 5000 ரூபாய்க்கு மேல இருந்தாலும் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெண்டே பேர் தான். செக் பண்ணிடுமா? 2 மெம்பர்ஸ். வெங்கி காதி இது ஓகே. பாரா ஓகே. ஓகே, இப்ப எவ்வளவு இது? 4000 ரூபாய் அப்படின்னு போட்டீங்கன்னா இப்ப இது வருமா வராதா? வராதா? ஈக்குவல் டு எடுத்துட்டு ஓகே, சோ ஈக்குவல் டு போட்டாதான் வரும். வருமா? எப்படிப்பா வரும்? மேல இருந்தாதான் 4000 ரூபாய்க்கு மேல இருக்கும். ஈக்குவல் டுனா நீ இப்படி போட்டாதான் அது வரும் ஓகேவா? 4000. இதனுடைய மீனிங் என்னன்னா, எம்ப்ளாயி லிஸ்டோட சேலரி இந்த கொம்பு பெருசா இருக்குல்ல, அப்படின்னா இது பெருசா இருக்கணும். 4000 ரூபாயோட பெருசா இருந்தாதான் இது வரும் ஓகேவா? இல்ல இப்படி எழுதினீங்கன்னா வந்துடும், மூணுமே வந்துடும். 4000 ரூபாவோ இல்ல 4000 ரூபாய்க்கு மேல இருந்தாலும் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னா வந்துடும். ஓகேங்களா? இது இப்படிதான் கண்டிஷனுக்குள்ளார கண்டிஷன் எழுதிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுல வேற என்ன எழுதலாம்? அவ்வளவுதான், இது போதும். அரே புஷ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அதுல இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஓகேவா? புரியுதா இது? யாரு? ஆனா இதுலயே அவங்க நேம் பிரிண்ட் பண்ண வைக்கணும். நீங்க லென்த் இத்தனை பேர் இருக்காங்கன்னு தான் சொல்றீங்க, அத்தனை பேர் யாருன்னு காமிக்கணும்னா அது என்ன பண்றது? போட்டு வேண்டியதான். நேம் எப்படி அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தெரியுமா? அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொன்னா சும்மாவே போடுவோம். லெட் temp object, temporary object name. என்ன நேம் வரப்போகுது? தான் நேம் கேட்கறான் பாரு. நேம்
வேற என்ன வேணும்? சேலரி வேணுமா? சேலரி சேலரி இப்ப இதை தூக்கி இது சும்மா புஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகேண்ணா. ஸோ இது இது இப்போதைக்கு தேவை கிடையாது. ஓகேவா? எனக்கு தேவையானது கண்டிஷன் ஹேண்டில் பண்ணி உள்ளார வைக்கணும். இது எப்படி நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டே இங்க எப்படி நான் உங்களுக்கு சொல்லணும் அதே தான். ஓகேவா? கிரியேட் பண்ணிட்டு நான் வேல்யூ மட்டும் போடாம நான் கீ வேல்யூவா போட போறேன். எதுக்கு அப்படின்னா நீங்க கேட்ட மாதிரி யார் அவன் 4000 ரூபாய் எவன் வாங்குறான் அப்படின்றத சொல்றது. இப்ப பாத்தீங்கன்னா நான் 5000 போட்டேன்னா வெங்கி காலி ஆயிடும். 2 பேர் தான் வாங்குறாங்கப்பா. நேம் வந்து ராஜு, சேலரி வந்து 8500 ரூபாய், 60000 ரூபாய் பாலா அப்படின்ற மாதிரி வரும். புரியுதுங்களா? இது தேவையில்லை, இப்போதைக்கு தேவை கிடையாது. ஓகே, அதனால ஜஸ்ட் எதையோ போட்டிருந்தோமே நேம் அதை மட்டும் வச்சுக்கோங்க. நம்ம சேலரி வச்சுதான் கண்டிஷன் இருக்கும், பார்த்துக்கலாம் ஃபியூச்சர்ல இதே தான் பண்ண போறோம். ஓகேவா? அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் இப்ப தேவை கிடையாது. இனிஷியல் டேஸ்ல புஷ் பண்றது, கண்டிஷன் ஹேண்டில் பண்றது, அதுதான் முக்கியம். ஓகேவா? நான் இப்ப சொன்னது, இப்ப நான் ஆப்ஜெக்ட் டெம்ப் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல, அதுவுமே பெரிய இதெல்லாம் கிடையாது. நார்மலா உங்களுக்கு நான் ஆப்ஜெக்ட்னு எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரிதான் எப்பயும் கிரியேட் பண்ணேன். என்ன அதுக்குள்ளார வந்து உள்ளார வந்து கிரியேட் பண்றது ஒரு மாதிரியா இருக்கும். இனிஷியல் டேஸ்ல ஒரு மாதிரியா இருக்கும், போக போக அது பழகிடும். ஓகேவா? அதனாலதான் அதை சொல்லலாம். எனி டவுட் இந்த இதுல? இன்னைக்கு 2 மெத்தடோட வரலாம்னு நினைச்சேன். ஓகே, இந்த புஷ் இருக்குல்ல, இந்த புஷ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அரேல